ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புதிய வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ 2024க்கான ரவுண்ட் 2க்கான சாய்ஸ் லிஸ்ட்டு ஃபைனல் பண்ண ஒரு சாய்ஸ் லிஸ்ட் அப்படின்னு கூட இது வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ முழுமைக்க பாருங்கள். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 97 காலேஜஸ் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? 97 காலேஜஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 53 காலேஜஸ் தான் நம்ம வந்து கொடுத்தோம். சரிங்களா? ரவுண்ட் 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 97 காலேஜஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதில் யார் யாருக்கு எது எது வரும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். சரிங்களா? அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 25 காலேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 1 உடைய காலேஜஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ரவுண்ட் 1ல செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்ல இருக்கக்கூடிய காலேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்துட்டு உங்களுக்கு ஏன் ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதுல ஒரு சில சீட்ஸ் வந்து வேகன்சி இருக்கும். பிசிக்குமே கூட அதாவது இருக்கலாம். சரிங்களா? ஒரு சிலர் சொல்லுவாங்க பிசிக்கு வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி, பட் அவங்களுக்குமே சீட்ஸ் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? ஒய் பிகாஸ் 179 முடியுது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கு வந்துட்டு 160 ஆர் 170 வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காலேஜஸ் டாப்ல இங்க இருக்கக்கூடிய 20 காலேஜஸ் ஃபர்ஸ்ட் இருக்க 20 காலேஜஸ்ல சீட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்க காலேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பூர் சேலம்ல இருக்கு. சரிங்களா? இது வந்து அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 2615. அடுத்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் 1221. அடுத்து ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு 1113. அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் சிவகங்கையில இருக்கு, கவுன்சிலிங் கோட் 5901. அடுத்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் பெருந்துறையில இருக்கு 2711. ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, இதோட கவுன்சிலிங் கோட் 1432. அடுத்து பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலத்துல இருக்கு 2702. அடுத்து 1419 ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வெஸ்ட் தாம்பரம் சென்னை. அடுத்ததா வந்து ஜிசிஇ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி 4974. அடுத்து ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஸ்ரீகிருஷ்ணாவுடைய செகண்ட் கேம்பஸ் அட்டானமஸ் கோயம்புத்தூர்ல இருக்கு, கவுன்சிலிங் கோட் 2722. அடுத்தது ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் ராமபுரம் சென்னையில இருக்கு, இது கவுன்சிலிங் கோட் 1304. அடுத்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபர்ஸ்ட் கேம்பஸ் ராமகிருஷ்ணாவோடது அட்டானமஸ் கோயம்புத்தூர்ல இருக்கு, கவுன்சிலிங் கோட் 2719. அடுத்தது ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதுவும் அட்டானமஸ் கோயம்புத்தூர் கிணத்துக்கடவுல இருக்கு, கவுன்சிலிங் கோட் 2739. அடுத்து கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2764. இது வந்து கொஞ்சம் டவுட் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? அடுத்ததா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் பர்கூர்ல இருக்கு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட், கவுன்சிலிங் கோட் 2603. அடுத்து மெக்கோ இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசியில இருக்கு, கவுன்சிலிங் கோட் 4960. இது அட்டானமஸ் தான். அடுத்து தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, கவுன்சிலிங் கோட் 1516. நெக்ஸ்ட் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, கவுன்சிலிங் கோட் 2706. அடுத்தது ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, கவுன்சிலிங் கோட் 1112. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், கவுன்சிலிங் கோட் 1128. அதாவது இந்த ஆர்எம்டி இந்த காலேஜ் இருக்கு பாத்தீங்களா 19th காலேஜ்ல இருந்து ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா சீட் இருக்கும் உறுதியா. மேல இருக்கக்கூடிய காலேஜஸ்ல 1 or 2 சீட்ஸ் வந்துட்டு இருக்கும். இந்த காலேஜஸ் 19ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சீட் வேகன்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சரிங்களா? அண்ட் அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கற்பகத்தோட ஃபர்ஸ்ட் கேம்பஸ் அட்டானமஸ் கோயம்புத்தூர்ல இருக்கு, கவுன்சிலிங் கோட் 2710. அடுத்து வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரையில இருக்கு, கவுன்சிலிங் கோட் 5986. நெக்ஸ்ட் 2618 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் சேலம்ல இருக்கு. அடுத்து பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் சென்னையில இருக்கு, கவுன்சிலிங் கோட் 1210. அடுத்தது 1216 சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் 2622 விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூர்ல ஒன்று இருக்கு, அதே மாதிரி கோவையில் ஒன்று இருக்கும், அதை நம்ம கீழே பார்க்கலாம். அடுத்தது 2709 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஐஆர்டிடி ஈரோடு. சரிங்களா? அடுத்தது 1126 ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சரிங்களா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 3465 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் திருச்சியில இருக்கு. நெக்ஸ்ட் 1120 வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில இருக்கு. அடுத்து 4962 நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அடுத்தது 3819 சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து திருச்சிராப்பள்ளியில இருக்கு. அடுத்தது 1149 சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் சென்னையில இருக்கு. அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா 1422 எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காட்டாங்குளத்தூர் சென்னை. அடுத்தது 1317 சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் சென்னையில இருக்கு. நெக்ஸ்ட்
1324 சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சாய்ராமோடைய செகண்ட் கேம்பஸ் அப்படின்னு சொல்லலாம். அட்டானமஸ் சென்னையில் இருக்கு. அடுத்து 3011 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சியில் இருக்கு. பாரதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. சரிங்களா? அடுத்தது 5910 PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல்ல இருக்கு. அடுத்து 2608 M குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கரூர்ல இருக்கு. அடுத்தது 2369 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அடுத்தது 1306 JPR இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இருக்கு. அடுத்து 3826 கொங்கு நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தொட்டியம் திருச்சியில் இருக்கு. இதுவும் அட்டானமஸ். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 4678 ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விருதுநகர்ல இருக்கு. நெக்ஸ்ட் PA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூர்ல இருக்கு. கவுன்சிலிங் கோட் 2741. அடுத்தது 2723 வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இதுவும் அட்டானமஸ். அடுத்து 5904 KLL காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் 3830 K ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சியில இருக்கு. அடுத்தது 1118 வேல்டெக் மல்டிடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில இருக்கு. அடுத்து 5009 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போதிநாயக்கனூர் தேனியில இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2751 KGISL இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு. அடுத்தது KCG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில இருக்கு. கவுன்சிலிங் கோடு 1311. அடுத்து 2736 டாக்டர் NGP இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்கு. அடுத்து 2653 நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்ம சேலம் காக்காபாளையத்துல இருக்கு. அடுத்தது 1140 JPR இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் 3464 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் உங்களுக்கு வந்து தஞ்சாவூர்ல இருக்கு. அடுத்தது 2725 ஸ்ரீ ராமகிருஷ்ணாவுடைய செகண்ட் கேம்பஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதுவும் அட்டானமஸ் கோயம்புத்தூர்ல இருக்கு. அடுத்து 2750 கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்கு. நெக்ஸ்ட் 2715 நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் 2607 KS ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திருச்செங்கோட்டுல இருக்கு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட் காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. கவுன்சிலிங் ஒரு 4959. நெக்ஸ்ட் 2735 கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அண்ட் 2726 SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து அட்டானமஸ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. SNS உடைய ஃபர்ஸ்ட் கேம்பஸ்னு சொல்லலாம். அடுத்து 1114 SA இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் சென்னையில இருக்கு திருவேற்காட்டுல. அடுத்தது 4971 சென்ட் சேவியர் கத்தோலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நாகர்கோவில்ல இருக்கு. அடுத்து 1122 வேல்டெக் ஹைடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ் இது அட்டானமஸ் சென்னையில இருக்கு. அதாவது வேல்டெக் உடைய செகண்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 4955 பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2357 VSB காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர்ல இருக்குன்னு சொன்னா இல்லையா அது. அடுத்து 2704 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இதுவும் அட்டானமஸ். அடுத்தது 4917 சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அடுத்து 2708 ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இதுவும் அட்டானமஸ் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஹிந்துஸ்தானோட ஃபர்ஸ்ட் கேம்பஸ்னு சொல்லலாம். அடுத்து 4020 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலியில இருக்கு. அடுத்தது அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரையில இருக்கு. அதோட கவுன்சிலிங் கோட் 5010. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2620 விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன் அட்டானமஸ் சரிங்களா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2613 KSR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் திருச்செங்கோட்டுல இருக்கு. இது வந்து KSR உடைய செகண்ட் கேம்பஸ். அடுத்ததா SNS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. கவுன்சிலிங் கோட் 2734 SNS உடைய செகண்ட் கேம்பஸ்னு சொல்லலாம். அடுத்து K ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் கோடு 3701 சரிங்களா. இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருச்சியில தான் இருக்கு. அதாவது K ராமகிருஷ்ணனுடைய செகண்ட் கேம்பஸ்னு சொல்லலாம். அடுத்தது நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. கவுன்சிலிங் கோட் 2729 நேருவோட ஃபர்ஸ்ட் காலேஜ் சரிங்களா. அடுத்து ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. கவுன்சிலிங் கோட் 2740 ஹிந்துஸ்தானுடைய செகண்ட் கேம்பஸ் இது. அடுத்ததா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. கவுன்சிலிங் கோட் 3805. அடுத்தது 1307 ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் சென்னையில இருக்கு. அடுத்தது 3795 SRM TRP இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா IFET காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்டானமஸ் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு 1408. அடுத்து எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமராபாளையத்துல இருக்கு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல. கவுன்சிலிங் கோடு 2634. நெக்ஸ்ட் 1026 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் சரிங்களா. அடுத்தது 1452 பெரி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெஸ்ட் தாம்பரம் சென்னையில இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1414 பிரின்சி பத்மாவதி அதாவது வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இது வந்து சென்னையில இருக்கு. அடுத்து 4670 ரோகிணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி
கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அடுத்தது 1110 பிரத்யூஷா இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அடுத்தது 3905 கிங்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அடுத்து 2656 பில்டர் இன்ஜினியரிங் காலேஜ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பூர்ல இருக்கு. இப்போ வந்து நியூலி வந்து அட்டானமஸா மாறி இருக்கு. அடுத்தது 4965 பிஎஸ்ஆர் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. சரிங்களா? அடுத்தது வந்து 2707 ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோட்ல இருக்கு. அடுத்தது 2611 பாவை இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அண்ட் 2601 அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஒசூர்ல இருக்கு. அடுத்து இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. கவுன்சிலிங் கோட் 3806 மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல மலசமுத்திரத்துல இருக்குது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் கோட் 2609. நெக்ஸ்ட் லோயாலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை கவுன்சிலிங் கோட் 1225. ஸோ ஃபார் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்துட்டு 97 காலேஜஸ் வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா? இதுல டாப் 10ல இருக்கக்கூடியது ரவுண்ட் 1, அதாவது டாப் 20ல இருக்கக்கூடியது ரவுண்ட் 1 சேர்ந்தது. அண்ட் லாஸ்ட் ஒரு 20ல இருக்கு பாத்தீங்களா? அந்த லாஸ்ட் ஒரு 20-25 இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 3க்கான காலேஜஸ். மிடில் இருக்கிறது நீங்க உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றது. அதாவது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதுல நீங்க உங்களுக்கு எந்த ப்ரியாரிட்டி வருதோ அதை கொடுத்துக்கலாம். மேல இருக்கக்கூடிய காலேஜஸ், அதாவது டாப் 20 காலேஜஸ்ல ஏதாவது சீட்ஸ் வேகன்சி இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்து நீங்க வச்சிருங்க. அண்ட் கீழே இருக்கக்கூடிய காலேஜஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சாய்ஸ் லிஸ்ட் கூட்டுறதுக்காக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாலும் வைக்கலாம். ஆர்எல்ஸ் நியரஸ்ட்ல இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.